ஆரம்பத்துல சமூகத்தால முழுசா ஒதுக்கப்பட்ட ஒரு நபர். இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் நாம பிரிச்சு மேய போறோம். இது வெறும் ஒரு சண்டை கணக்கு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது ஒரு அதிகார விளையாட்டு. அந்த ஷெல்டரோட அதிகார பிரமிட்ல கடைசி படிக்கட்டுல இருந்த ஒருத்தன் திடீர்னு அந்த பிரமிட்டையே உழுக்குனா என்ன ஆகும்? கரெக்ட். அந்த டேட்டா, சம்பந்தப்பட்டவங்களோட மனநிலை, அப்புறம் இதோட நீண்டகால விளைவுகள் எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் வாங்க. சரி. அப்போ முதல்ல அந்த ஷெல்டரோட அப்போதைய நிலவரத்தை புரிஞ்சுக்கலாம். சம்பவத்துக்கு முன்னாடி ஆமா, அது ரொம்ப முக்கியம். இந்த அறிக்கைப்படி அங்க ஒரு தெளிவான சமூக பிரமிட் இருந்திருக்கு. உச்சியில தி எலைட், கின்ஷுவான், லூவோத்தியானியாங் மாதிரி பெரிய ஆளுங்க. சரி. அவங்களுக்கு கீழே தி என்ஃபோர்சர்ஸ், அதாவது சட்டத்தை செயல்படுத்துறவங்க, லியூ ஃபெங் மாதிரி ஆட்கள். ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் மாதிரி. ஆமா. அதுக்கப்புறம் சாதாரண மக்கள். கடைசி படியில தி அவுட்காஸ்ட், அதாவது ஒதுக்கப்பட்டவங்க. நம்ம ஹான்சன் இந்த கடைசி குரூப்ல தான் இருந்திருக்கான். ஆவணங்கள்ல அவனுக்கு ஒரு பட்டப்பேர் கூட இருக்கு, ஆஸ் ஃப்ரீக். அப்படியா? ஆமா. இதுக்கு முன்னாடி ஒரு சண்டையில கூட அவன் ஜெயிச்சதா எந்த பதிவும் இல்ல. சமூக ரீதியா தனிமைப்படுத்தப்பட்டவன். இந்த ரிப்போர்ட்டே சொல்லுது அவன் ஜெயிக்கிறதுக்கான நிகழ்தகவு 1% குறைவுன்னு. அப்போ யாருமே அவனை ஒரு அச்சுறுத்தலா பார்க்கல. பார்க்கவே இல்ல. அவனை யாருமே ஒரு பொருட்டா மதிக்கல. இந்த தப்பு கணக்கு தான். இதுதான் மொத்த சம்பவத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அப்போ இந்த மோதல் எப்படி ஆரம்பிச்சது? தாக்குதல் ஆரம்பிச்சது யாரு? லியூ ஃபெங், அந்த என்ஃபோர்சர். அவனோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? அவனை கொல்லணுமா? இல்ல, நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஹான் சென்னைய எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும். உன்னை 2 உதைக்கிறேன் பார் அப்படிங்கிற மனநிலை. ஒரு கிளாசிக் புல்லியிங் தான். ஆனா அவங்கிட்ட ஆயுதம்லாம் இருந்துச்சே. இருந்தது. அவனோட வலிமை மதிப்பீடு 6.7. அது மட்டும் இல்லாம கையில சுமார் 2 மில்லியன் மதிப்புள்ள ஆல்பா அலாய் பிராட்ஸ்வார்ட் வேற. அந்த ஆயுதமே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஓ. நான் உன்னை விட உயர்ந்தவன், உன்னை எப்ப வேணாலும் நசுக்க முடியும்னு மத்தவங்களுக்கு காட்டுறது தான் அவனோட உண்மையான நோக்கம். சரி, இது வரைக்கும் ஒரு சாதாரண மிரட்டல் மாதிரி தான் தெரியுது. ஆனா லியூஃபிங் அடிச்ச அடுத்த நொடி மொத்த கதையும் மாறுது. ஆமா, அறிக்கை இந்த சண்டைய 3 ஸ்டெப்பா பிரிக்குது. ஸ்டெப் 1, தப்பித்து கால வாரி விடுதல். அதாவது லியூ ஃபெங்கு தாக்க வர்றான். ஆனா ஹான்சன் சர்வசாதாரணமா விலகி அவன் கால வாரி விடுறான். வாவ். இங்க வெறும் தற்காப்பு மட்டும் நடக்கல. லியூ ஃபெங்கோட வேகத்தையும் பலத்தையும் அவனுக்கு எதிராகவே பயன்படுத்துறான். இது வெறும் உடல் வலிமை இல்ல, இது ஒரு நுட்பமான கலை. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2, ஆயுதத்தை பறிக்கிறது. கீழே விழுந்தவனோட மணிக்கட்டை முறுக்கி அந்த விலை உயர்ந்த வாழை தட்டி விடுறான். அடுத்தது ஃபைனல் ஸ்டெப், ஸ்டெப் 3, மொத்தமா செயலிழக்க செய்யறது. லியூ ஃபெங்க கீழே தள்ளி அவனோட மூட்டை உடைக்கிறான். ஓ. ரிப்போர்ட்ல அந்த சத்தத்தை அப்படியே கோட் பண்ணிருக்காங்க. கிராக். அவ்வளவுதான், சண்டை முடிஞ்சது. சில வினாடிகள்ல 6.7 வலிமை கொண்ட ஒரு என்ஃபோர்சர் தரையில கிடக்குறான், ஒண்ணுமே பண்ண முடியாம. இதோட உடனடி விளைவு என்னவா இருந்துச்சு? ஆமா, இதை நேர்ல பார்த்த ஹான் ஹாவோங்கிற இன்னொருத்தரோட மனநிலைய இந்த ரிப்போர்ட் விவரிக்குது. அவனுக்கு அறிவாற்றல் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அதாவது காக்னிட்டிவ் டிசானன்ஸ். கரெக்ட். அவன் மனசுல இருந்த ஆஸ்ஃப்ரீக்குங்கிற பிம்பம் ஒரு நொடியில உடைஞ்சு கண்ண முன்னாடி ஒரு பயங்கரமான வெற்றியாளன் நிக்கிறான். இந்த உண்மையை அவன் மனசால ஏத்துக்க முடியல, தவிச்சு போறான். எல்லாரும் இப்படி ஷாக்ல நிக்கும்போது ஹான்சனோட மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? அதுதான் இதுல ஹைலைட். ரிப்போர்ட் சொல்லுது, இந்த முட்டாளிடம் ஒரு நல்ல வாள் இருந்தது, அதை திருப்பி கொடுக்க வேண்டாம் என முடிவு செய்தேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவன் செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயமே அவனுக்கு தோணல. அந்த ஒரு யதார்த்தமான உணர்ச்சியே இல்லாத மனநிலை தான் அவனோட பெரிய பலம்னு தோணுது. அது ஒரு விதமான தெளிவுன்னு சொல்லலாம். நிச்சயமா. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான். இது ஒரு தற்காப்பு மட்டுமல்ல, ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதும் கூட. ஆனா ஒரு என்ஃபோர்சரையே இப்படி தோற்கடிச்சது அந்த சிஸ்டத்துக்கே விடுக்கப்பட்ட சவால் மாதிரி தானே? கண்டிப்பா. அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே பெரிய தலை ஒண்ணு உள்ள வருது. லூ தியான்யாங். ஆமா, இவன் சாதாரண ஆள் இல்ல. மக்கள் தொகையில முதல் 0.1% இடத்துல இருக்கிறவன். வலிமை மதிப்பீடு 9.6. ஷெல்டரோட உச்சகட்ட அதிகார வர்க்கம். கரெக்ட். அவனோட நோக்கம் ரொம்ப தெளிவா கொடூரமா இருந்திருக்கு. அறிக்கையில இருக்கிறவனோட எண்ணம், இவன் சாக வேண்டும். ஒரு சின்ன சண்டைக்கு போய் ஏன் இவ்ளோ பெரிய எதிர்வினை? ஏன்னா ஹான்சன் செஞ்சது அந்த அமைப்போட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்திருக்கு. ஒரு ஒதுக்கப்பட்டவன் ஒரு செயலாக்குனரை வீழ்த்தலான்னு தெரிஞ்சா அந்த பிரமிட்டோட அர்த்தமே போயிடும். அதனால இந்த சவால முளையிலேயே கிள்ளி எறியணும். அதுவும் ரொம்ப கொடூரமா மத்தவங்களுக்கு பாடமா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இங்கதான் இந்த ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான முரண்பாடு கிடைக்குது இல்லையா? ஆமா, லூவோத்தியாங் அவனோட 9.6 வலிமையோட தாக்குறான். ஆனா ஹான்சன் அந்த தாக்குதலை தடுக்கிறான். இது எப்படி சாத்தியம்? அதான் இத அனலைஸ் பண்ண ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி ஒரு தாக்குதலை தடுக்கணும்னா ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் 8.0க்கு மேல வலிமை இருக்கணும்னு. அப்ப அதோட அர்த்தம்? அந்த ஆஸ் ஃப்ரீக்குங்கிறது ஒரு நாடகம். இத்தனை நாளா அவன் தன்னோட உண்மையான பலத்தை மறைச்சு ஒரு பலவீனமானவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். இதுதான் இந்த சம்பவத்தோட திருப்புமுனை. ஆமா, இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் ஹான்சன் பத்தின பழைய மதிப்பீடுகள் எல்லாத்தையும் குப்பையில போடுது. இத தெரிஞ்சதும் லூவோ தியாங்யாங் செஞ்சான். அவன் உஷாராகிறான்.
ஆனா ஹான்சன் நேரடி சண்டைக்கு போகல. அவன் ஒரு தந்திரத்தை கையாளுகிறான். என்ன தந்திரம்? தன்னோட டூம்ஸ்டேங்கிற வில்லை எடுத்து லுவோ தியானியாங்க குறிவைக்கிறான். இது ரொம்ப புத்திசாலித்தனமான நகர்வு. காமா, ஒரே அம்புல லுவோ தியானியாங்க கொல்ல முடியுமான்னு ஹான்சனுக்கு உறுதியா தெரியாது. அவனோட ஆற்றலும் குறைஞ்சிட்டு வருது. ஆனா ஆனா அந்த அச்சுறுத்தலே போதுமானதா இருந்துச்சு. கரெக்டா சொன்னீங்க. 10.0 அடுக்கு வலிமை கொண்ட ஒரு எலைட் வீரன் மரண பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். இது வெறும் உடல் ரீதியான வெற்றி இல்ல, இது ஒரு மிகப்பெரிய உளவியல் வெற்றி. அதிகாரம்ங்கிறது வெறும் பலம் மட்டும் இல்ல, அது பயத்தையும் சார்ந்ததுன்னு ஹான்சன் நிரூபிக்கிறான். நிச்சயமா. இந்த இக்கட்டான சூழ்நிலையை உடைக்கதான் கின்ஷுவான் உள்ள வராங்க. ஆமா, அவங்களும் ஒரு எலைட் தான். அவங்க லுவோ தியானியாங் கூட ஆயுதத்தை தடுத்து ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாங்க. இவன் ஏன் ஆள், நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பார். ஆமா, அது வெறும் சண்டைய நிறுத்தல, அது ஒரு செக்மேட். அரசியல் ரீதியா ஹான் சென்னி தன்னோட புல்சை பிரிவோட பாதுகாப்புக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதனால மோதல் முடிவுக்கு வருது. ஆமா, லுவோ தியானியாங் பின்வாங்க வேண்டியதா போச்சு. இவ்ளோ நடந்த பிறகு ஹான் சென்னோட பலத்தை பத்தி தான் ஊரே பேசும்னு நான் நினைச்சேன். 8.0 ஸ்ட்ரென்த் லுவோ தியானியாங்கையே மிரட்டுனது. ஆனா ரிப்போர்ட்டோட அடுத்த பகுதி என்னைய ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. என்னது? மக்கள் பேசினதே இத பத்தி இல்லவே இல்ல. அப்ப எதை பத்தி பேசினாங்க? அவனோட வலிமை, சண்டை திறன், இந்த டேட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கும் கின்ஷுவானுக்கும் காதல் தொடர்பு இருக்கு, அதனாலதான் அவ காப்பாத்துனான்னு கிசுகிசு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கதை இப்படி போகுதா? மக்கள் உண்மைகளை பார்க்க தயாராக இல்ல. அதாவது அவன் ஒரு சூப்பர் ஃபைட்டருங்கிறத விட அவன் கின்ஷுவானோட ஆண் துணைன்னு நம்புறது மக்களுக்கு சுலபமா இருக்கு, அப்படிதானே? ஏன் இப்படி? கரெக்ட். ஏன்னா அவங்க உலகத்துல ஒரு அவுட்காஸ்ட் திடீர்னு இவ்ளோ சக்தி வாய்ந்தவனா மாற முடியாது. அது அவங்க நம்பிக்கைக்கு எதிரானது. ஆனா ஒரு பெரிய இடத்து பொண்ணோட சப்போர்ட்ல ஒருத்தன் மேல வர்றது அவங்களுக்கு பரிச்சயமான கதை. அதனால அசௌகரியமான உண்மையை விட பழக்கப்பட்ட கதையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. இதுக்கு பிறகு கின்ஷுவான் ஹான் சென்னுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. ஆமா, தன்னோட புல்சை பிரிவில சேரச் சொல்லி. இது சாதாரண ஆஃபர் இல்ல. பாதுகாப்பு, வளங்களுக்கான அணுகல், ராணுவ பள்ளியில சேர முன்னுரிமை, இப்படி பல சலுகைகள். அவங்க வாதம் ரொம்ப தர்க்க ரீதியானது. உங்ககிட்ட பட்டம் இல்ல, அதனால இந்த சிஸ்டம் உன்னை ஒரு சாதாரண சிப்பாயா தான் பாக்கும். ராணுவ பள்ளிக்கு போலன்னா உனக்கு எதிர்காலமே இல்லன்னு சொல்றாங்க. ஒரு தப்பிக்கும் வழிய காட்டுறாங்க. ஆமா, சிஸ்டத்துக்குள்ள வா, உன்னை காப்பாத்துறன்னு சொல்றாங்க. ஆனா ஹான்சன் அத மறுத்துடுறான். அவனோட பதில் ரொம்ப நேரடியானது. ரிப்போர்ட்ல இருக்கிற அவனோட வார்த்தைகள், வேண்டாம், நான் அதை நானே பார்த்துக் கொள்கிறேன், நான் ஒருபோதும் ராணுவ பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவன் கின்ஷுவானோட உதவியை நிராகரிக்கல, அவன் அந்த அமைப்பு முறையையே நிராகரிக்கிறான். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு டீம்ல சேர்ந்து கிடைக்கிற பாதுகாப்பை விட தனியா சுதந்திரமா இருக்கிறது தான் அவனுக்கு முக்கியமா இருந்திருக்கு. தற்சார்பு, வேட்டையாடுதல், சுயாட்சி, இதுதான் அவனோட பாதை. அவன் ஒரு வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுக்கிறான். ஆஹா, இந்த சம்பவத்தோட இறுதியில ஹான்சனோட சுய விவரம் மொத்தமா மாறிடுச்சு. மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். அவனோட உறுதிப்படுத்தப்பட்ட வலிமை இப்போ 8.0க்கு மேல. வில்வித்தை, கையால சண்டை போடுறதுல நிபுணன். சமூக நிலை, இப்போ ஒரு சுதந்திரமான தனிநபர். அது மட்டும் இல்லாம கையில ஒரு புது விலை உயர்ந்த வாளும் இருக்கு. அவனை பத்தின அச்சுறுத்தல் மதிப்பீடும் தலைகீழா மாறிடுச்சு. ஆமா, குறைந்த அச்சுறுத்தல்ங்கிற இடத்துல இருந்து அதிகமான கணிக்க முடியாத படிநிலையை சீர்குலைப்பவருங்கிற நிலைக்கு உயர்ந்திருக்கான். அவனை இனிமேல் பழைய கணக்கு வச்சு எடை போட முடியாது. இந்த பகுப்பாய்வோட முக்கிய முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல் பாடம், யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. லியூ ஃபெங் செஞ்ச தப்பு அதுதான். 2வது, புள்ளி விவரங்கள் ஒரு முகமூடியா இருக்கலாம். ஹான்சனோட மறைக்கப்பட்ட 8.0 வலிமை அதுக்கு சிறந்த உதாரணம். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான முடிவு இதுதான். ஹான்சென் ஒரு 3வது பாதையை உருவாக்குறான். அவன் பாதிக்கப்பட்டவனா இருக்கவும் மறுக்கிறான். அதே சமயம் அவனை ஒடுக்குன அந்த சிஸ்டத்தோட சேரவும் மறுக்கிறான். கரெக்ட். அவன் அந்த விளையாட்டோட விதிகளை பின்பற்றல, அவன் தனக்கான புதிய விதிகளை உருவாக்குறான். இந்த ரிப்போர்ட்டோட இறுதியில ஹான்சென் சொன்னதா ஒரு மேற்கோள் இருக்கு. அது அவனோட புதிய நிலையை ரொம்ப தெளிவா காட்டுது. என்னது? அடுத்த முறை உங்களுக்கு இழப்பீடு ஏதாவது வேண்டுமென்றால் நேராக என்னிடம் வாருங்கள். ஆஹா. அவன் இனி மத்தவங்க கிட்ட இடம் கேட்கல, தனக்கான நிபந்தனைகளை அவனே உருவாக்குறான். இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். ஆமா, இந்த ஆய்வு ஹான்சன் சுதந்திரத்தை தேர்ந்தெடுத்ததை பெருசா பேசுது. அது ஒரு சக்தி வாய்ந்த முடிவுதான், சந்தேகமே இல்ல. ஆனா நீங்க இதை கேட்கும்போது இதையும் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இவ்ளோ கடுமையான அதிகார படிநிலை கொண்ட ஒரு அமைப்புல உண்மையான சுதந்திரம்ங்கிறது சாத்தியமா? இல்ல ஒரு பிரிவை நிராகரிக்கிறதுங்கிறது இன்னொரு சக்தி வாய்ந்த பிரிவை எதிர்கொள்ளும் வரைக்குமோ, இல்ல வேற வழி இல்லாம அதுல சேரும் வரைக்குமோ மட்டும்தான் தாக்கு பிடிக்குமா? நல்ல கேள்வி. அவன் தேடுற அந்த சுயாட்சிக்கான உண்மையான விலை என்னவா இருக்கும்? அது அவனால